நீங்கள் பீட்டா பீட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3 நாள் இல்லை 4 நாள் முன்னாடி வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணி வச்சுருங்க. அது கொஞ்ச நேரம் அந்த டெம்பரேச்சர் எல்லாம் செட் ஆகிடும் உங்களுக்கு எப்படினாலும் 2-3 நாளில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு 4 இன்ச்சு அது மேலே இருக்கக்கூடாது. 4 இன்ச்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து 5 இன்ச்சே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பீட்டா பிரெட்டுக்கு வந்து பாதாம் மேலே ரொம்பவும் முக்கியம். இது இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அதனால் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இது இருந்தால் தான் பீட் பண்ணணும்னாலாம் கிடையாது. இது வந்து நல்லா வந்து பாதாம் மேலே வந்து பிஹெச் லெவல் இந்த வாட்டர் டெம்பரேச்சர் இதெல்லாம் கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணும். பீட்டாப் வந்து நேச்சுரலாக இருக்க மாதிரி அது வந்து ஃபீல் பண்ணும். அதுக்காக தான் இது வந்து ஆட் பண்ணுவாங்க. இதை வந்து நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அதில் இருக்க டஸ்ட்டு ஏதாவது இன்செக்ட்லாம் வந்து அது தண்ணியில் போட்டு வாய்ப்பு உண்டு. ஸோ இதை வந்து நல்லா வந்து தண்ணியில் நனைச்சிடுங்க. நல்லா நனைச்சி டிப் பண்ணிடுங்க. முதல்ல இலை ஃபுல்லாக வந்து நல்லா நனைச்சிடுங்க. அதனால் வந்து எந்த ப்ராப்ளம் கிடையாது. இதை வந்து டேரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து ரொம்ப ப்ரௌனிஷாக மாறும். அது வந்து ஒரு சில பேர் விரும்புவாங்க. பட் வந்து நீங்கள் அதை வந்து அதுவும் நேச்சுரல் தான். பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா நினச்சி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் ஆட் பண்ணுறதுலேயும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு சில பேர் வந்து சுண்ணாம்பெல்லாம் போட்டு அந்த தண்ணியில் கரைச்சி அதில் ஊற வைப்பாங்க. நமக்கு அந்த இலையிலேருந்து லேசாக எக்ஸாக்ட் வந்தாலே போதும். இலை வந்து நல்லா ஊறி இருக்கு. நான் ஒரு 10 நிமிஷம் மேலே வந்து நல்லா ஊற வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இதை வந்து டேங்க்கில் ஆட் பண்ண வேண்டியதான். இந்த இலையை வந்து நீங்கள் மேலே வந்து ஃப்ளோட் ஆகுற மாதிரி வைக்கலாம். பட் அது என்ன ஆகும்னா உங்களுக்கு அதில் பபிள் நெஸ்ட் வந்து பீட்டா வந்து கட்டிடும். அதுக்கப்புறம் அதில் எக்ஸ் வந்து வச்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இலை சம்டைம் ஒரு 2-3 நாள் தான் உங்களுக்கு வந்து மேலே இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சுன்னா அதனால வந்து உங்கள் எக்ஸ் எல்லாமே ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் நமக்கு இலையிலேருந்து அந்த எக்ஸாக்ட் வந்தால் மட்டும் போதும். அந்த ஒரு சின்ன ஒரு ப்ரௌனிஷ் மாதிரி அந்த இலையிலேருந்து வந்துகிட்டு இருக்கோம். அதுவே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லு. அதனால வந்து நம்ம அதை மட்டும் இருந்தால் கூட போதும் நமக்கு. அதனால தான் இலையை வந்து நான் சின்ன கீழே போட்டு ஒரு சின்ன கல்லை வச்சு அமைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இலை வந்து அந்த இலையில ஆட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி மணி பிளான்ட் இலையெல்லாம் ஆட் பண்ணலாம். அதெல்லாம் ஃப்ளோட்டிங் டைப் தான், மேலேயே தான் மிதக்கும். அது வந்து கீழே வந்து மூழ்காது. இப்போ இதையும் ஆட் பண்ணிடலாம். இது நீங்கள் எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். தலைக்கீழே எப்படி வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நேராகவே ஆட் பண்ணி வைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ப்ராசஸ் செஞ்சிட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு. மணி பிளான்ட் இலை வந்து கீழே வந்து மூழ்காது, அது மேலே தான் மிதந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி இலை வேணாலும் பாய்ஸ்னஸ் இல்லாத இலை எந்த இலை வேணாலும் நீங்கள் வந்து இந்த பீட்டா ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ கீழே பாதாம் லீஃபை போட்டு ஒரு கல்லையை வந்து எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு மணி பிளான்ட்டையும் அந்த மணி பிளான்ட் இலையை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் மெயினாக பண்ண வேண்டியது மேல் இன்ட்ரொடக்ஷன் தான். ஃபஸ்ட்டு மேலே தான் தொட்டியில் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணோம். ஃபீமேல் எப்போயும் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு மேல் பண்ணிடுங்க. நீங்கள் மேல் பண்ணி ஒரு நாள் இல்லைன்னா 2 நாளுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு 4 நாள் முன்னாடி வாட்டர் 2 நாள் முன்னாடி மேல் ஆட் பண்ணிடுங்க. மேல் என்ன அப்போ தான் ஃபீல் பண்ணும் அந்த தொட்டிக்கு வந்து நல்லா செட் ஆகிடும். ஒரு நாள் என்ன 2 நாள்லேயே வந்து தொட்டியில் நல்லா செட் ஆகிடும். நான் வந்து முதல் நாள்லேயே வந்து நான் அது பீட்டா வந்து நான் இதில் தொட்டியில் விட்டுட்டேன். அது கொஞ்சம் அந்த டேங்க்குக்கு வந்து சூட் ஆகிடும். புதுசாக வந்து விட்டிங்கன்னா அது வந்து ஏதோ ஒரு புது இடத்துல இருக்க மாதிரி நினைக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு குட்டி பீஸ் ஆட் பண்ணாலே போதும், அதுவே அதுக்கு போதுமானது தான். இதையே நம்ம இப்போ வந்து ஃப்ளோட் பண்ணிடலாம். இதையெல்லாம் வந்து நம்ம அந்த பீட்டா விட்டதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம். அதெல்லாம் முதல்ல நீங்கள் செஞ்சு வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேல்ஸ் வந்து இப்போ பபிள் நெஸ்ட் வந்து கட்ட ஆரம்பிச்சிடுச்சு. குட்டிங்களுக்கு வந்து தான் நமக்கு பபிள்ஸ் வந்து தேவைப்படும். அந்த எக்ஸுக்கு வந்துலாம் ரொம்ப பபிள்ஸ் வந்து தேவை கிடையாது. ரொம்ப பேர் வந்து என்கிட்ட வந்து ரொம்ப கேட்டிங்க. நான் பபிள்ஸ் வந்து கட்டுது, அது கலைஞ்சி போயிடுது, அதனால வந்து ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. மேல் பபுள் நெஸ்ட் கட்டும். அதுவும் இல்லாமல் வந்து இது ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல கான்ஷியஸாக வச்சுக்காது. இங்கே ஒரு இடத்துல பபுள் நெஸ்ட் கட்டும், அதுக்கப்புறம் நைட்டு ஒரு இடத்துல மாற்றிக்கிட்டே தான் இருக்கும். அது ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதனால ஒரு ப்ராப்ளம் கிடையாது. என்னோட கவரில் வந்து நல்லாவே பபுள் நெஸ்ட் கட்டியிருக்கு. அது எதுக்கு பிடிச்சிருக்கோ அதில் கட்டிக்கும். அந்த கவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய வந்து பபுள்ஸ் கட்டிருக்கு. நான் இலை போட்டேன், இலையில வந்து அந்த அளவுக்கு வந்து பபுள்ஸ் கட்டல. இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த பீட்டா வந்து அந்த கேரி பேப்பில் வந்து நல்லாவே பபுள்ஸ் கட்டியிருக்கு. ஃபீமேலை வந்து நம்ம டேரெக்டாக ஆட் பண்ண முடியாது. அதனால வந்து பார்ட்டிஷன் போட்டுக்கலாம். என்னென்னா இந்த மாதிரி பவுண்டர் பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பவுண்டர் பாட்டில் வந்து அந்த கேரி பேக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி வைக்கிறேன். இது வந்து டே 1 என்னைக்கு ஃபீமேல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோமோ அதுதான் டே 1. 2:15 போல் நான் வந்து மதியான நேரம் போல் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அந்த ஃபீமேலை வந்து அந்த தண்ணி வந்து ஒரு லெவலாக அந்த பாட்டிலில் வச்சுட்டு அந்த ஃபீமேலை ஆட் பண்ணிடலாம். அந்த பெரிய டேங்க்குக்கும் அந்த பவுண்டர் பாட்டிலுக்கும் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும் உங்களுக்கு. அதை விட மேலே போட்டிங்கன்னா வந்து நீங்கள் ஃபீமேல் வந்து ரொம்ப மேலே இருக்கும். மேலுக்கு வந்து தெரியாது, ஃபீமேல் வந்து பார்க்க முடியாது. இப்போ விட்டோடனே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஃபீமேல் விட்டதுக்கப்புறம் மேலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அங்கே எங்கன்னு சுற்றிக்கிட்டு இருக்கு. ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு ஒரு பார்க்கவே அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. 2 வந்து நான் மஸ்கட் ஜாஸ்பர் தான், 2 பியூர் பிரீட் தான்.
ரெண்டும் வந்து ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாளே அதுக்கு போதும். நீங்கள் வந்து 2 நாள் வைக்கணுமா அந்த மாதிரிலாம் கேட்டீங்க, அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு நாள் விட்டாலே போதும். அதுக்கப்புறம் மேல் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அதுக்காக தான் லேசாக அதுக்கு அக்ரேஷன் லெவல் வந்து குறைஞ்சாலே போதும். ஃபீமேல் அந்த மேல் ரெண்டும் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கு. மேல் வந்து ஃபீமேல் பார்க்கும்போதெல்லாம் அதோட ஃபெதர்லாம் நல்லா விரிச்சு அது வந்து ஒரு சின்ன டான்ஸிங் போல் பண்ணிகிட்டு இருக்கு. இதில் அது பார்த்துட்டு போய் பபிள்னஸ் போய் வேகமாக இன்னும் கத்த ஆரம்பிச்சிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டே 2 கரெக்டாக நான் வந்து டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். 2:15 போல் நான் வந்து வச்சேன். அதே மாதிரி அடுத்த நாள் 2:15 வந்து கரெக்டாக வந்து ஃபீமேலை வந்து நான் வந்து அந்த தொட்டியில் ரிலீஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து டே 1, நெக்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுறது வந்து டே 2. இப்போ இதுதான் ரொம்பவும் முக்கியமானது. இந்த டே 2ல் தான் உண்டு. நீங்கள் வந்து பீட்டா வந்து ப்ரீட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ரொம்ப போய் அது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு மார்னிங் ஒன்ஸ் ஈவினிங் ஒன்ஸ் இந்த மாதிரி பார்த்தா போதும். 5 நிமிஷம் டைம் அதெல்லாம் போய் பார்க்குற மாதிரி வச்சுக்காதீங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. அந்த பவத்தை பாட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணியை நல்லா ஃபில் பண்ணி அப்படியே விட்டுருங்க. அதனால ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஃபீமேல் ஆட்டோமேட்டிக்காக தானாகவே வெளியே வரட்டும். நீங்கள் போய் தட்டி அதெல்லாம் வெளியே வைக்கணும் ஒன்று அவசியம் கிடையாது. பாட்டிலில் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். இப்போ மேலும் ஃபீமேல் வந்து 2 கிட்ட வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. மேல் கிட்டக்க வந்து அதுக்கு வந்து நல்லா இம்ப்ரெஸ் பண்ணி காட்டுது. இப்போ வந்து நம்ம பாட்டில் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். மேல் அண்ட் ஃபீமேல் இப்போ செம்மையாக ஃபைட் நடக்கும். ஃபைட் ஆனால் வந்து இது வந்து ப்ரீடிங்க்கு வந்து அதை ஒத்துக்க வைக்கிது. அந்த மேல் வந்து நல்லா அந்த ஃபீமேல் வந்து ப்ரீடிங்க்கு வந்து செட் ஆக வைக்கிது. இப்போ வந்து ஃபீமேல் பார்த்தீங்கன்னா நல்லாவே அடி வாங்கும். ஸோ நீங்கள் மேல் கொஞ்சம் பெருசாகவும் ஃபீமேல் வந்து கொஞ்சம் குட்டியாக ஆட் பண்ணிக்கோங்க. மேல் சைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஃபெதர் சைஸை வச்சு நீங்கள் கணக்கு போடக்கூடாது. அது நடுவில் இருக்கிற பாடி சைஸ் அதை வச்சு தான் நீங்கள் பார்க்கணும். அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபீமேல் வந்து நல்லது தான். ரொம்ப வந்து மேல் ரொம்ப பெருசாக இருக்கானா ஃபீமேலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விடுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு துணியை வச்சு கட்டிடுங்க. நான் ஏதாவது கிளிப்பு போட்டோ இல்லைனா மேலே போற்றி வச்சா கூட போதும். அதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம வந்து சேஃபாக இருக்கும். அந்த ஃபிஷ் வந்து ஃபீல் பண்ணும். அதனால் நல்லா சீக்கிரமாக ப்ரீட் ஆகும். இப்போ வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டும் நல்லா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேலே போய் கொஞ்சம் நேரம் ஓரமாக இருந்துச்சு. ஆஹா இது என்ன நான் இப்படி இருக்குன்னு பார்த்தேன். அதனால வந்து ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஃபீமேல் வந்து கொஞ்சம் நேரம் அடி வாங்கினாலும் மறுபடியும் மேல் கூட போகுது. போய் வந்து மறுபடியும் பபிள்னஸ் கூட இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. பபிள்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே நிறையாவே கட்டியிருக்கு. நிறைய இருந்ததை விட காட்டுறேன் பாருங்க. ஃபீமேல் வந்து அடி வாங்கி ஓரமாக உட்காந்துருச்சு. மேல் பக்கத்தில் வர மாட்டேங்குதுன்னா வந்து நீங்கள் அந்த ஃபீமேலை ரிமூவ் பண்ணிடுறது தான் பெஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் மேல் அடி வாங்கிடுச்சுன்னா அந்த ப்ரீடிங் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகாது. நீங்கள் மேலையும் ஃபீமேலையும் ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரித்து போட்டுருங்க. அதை வந்து வெயிட் பண்ணி பார்க்காதீங்க. மேல் அடி வாங்கிடுச்சுன்னா வேஸ்ட் அந்த ப்ரீடிங்கு. மேல் வந்து ஃபீமேல் அடி வாங்கிடுச்சுன்னா கூட பரவாயில்ல. மேல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபீமேல் தான் அடி வாங்கும் மேக்ஸிமம். அப்படி பார்த்துக்கோங்க. மேல் அடி வாங்கிச்சுன்னா அந்தளவுக்கு ப்ரீட் ஆகாது. ஃபீமேல் வந்து அடி வாங்கி ஓரமாக இருந்து மறுபடியும் சேர்ந்து இந்த மேல் கூட சுற்றுதுன்னா கண்டிப்பாக அது ப்ரீட் ஆகும். அதை விட்டுருங்க. அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ப்ரீட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து டே 3 பார்த்தீங்கன்னா 9:30 AM போலே வந்து எனக்கு வந்து மேலும் ஃபீமேலும் வந்து பெண்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபஸ்ட்டு பெண்ட் ஆகுறது உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 டைம்ஸ் மேலே பெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து எக்ஸே வர ஆரம்பிக்கும். ஃபீமேல் ஃபஸ்ட்டு அடி வாங்கி ஓரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் மேல் கூட சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. நான் சொன்னாலும் அதே மாதிரி தான் எனக்கு பண்ணுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மேலும் ஃபீமேல் பாருங்க ஒரு ஃபைட் பண்ணது மறுபடியும் கிட்டக்கு சேர்ந்து போகுது. பார்க்க வந்து ஒரு அழகாகவும் இருந்துச்சு. அதுவும் நம்ம வந்து இந்த இலை கிட்டக்க போயிட்டு இருந்துச்சு. இலை அந்த கவர் இந்த மாதிரி 2 கிட்டக்க வந்து சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 கூட இருக்கும். அப்போ தான் வந்து எனக்கு எக்ஸை வந்து போட ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் பெட் ஆகுது பாருங்கள். இதில் வந்து எக்ஸு வரும். இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு எக்கு வந்து அது அழகாக போட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நல்லா நான் அந்த எக் போடும்போது நான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஷூட் பண்ணி நான் காமிக்கணும். அதுக்காக தான் நான் போய் அடிக்கடி லைட் வச்சு வந்து வீடியோ எடுக்கிறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். பட் நீங்கள் வந்து செய்யும் போதெல்லாம் இந்த மாதிரி தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் மார்னிங் ஒன்ஸ் ஈவினிங் ஒன்ஸ் பார்த்தாலே போதும். நல்லா வந்து மேலுக்கும் ஃபீமேல் நல்லா ஃபீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ரீடிங்க்கு விடுங்க. ஃபீமேலும் வந்து நல்லாவே எக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிச்சு. ஃபீமேல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு அந்த கீழே ஸ்டோன் மேலே போய் விழுந்துடுச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலைச்சி விட்டு எடுத்துக்கிட்டே இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா வந்து 2 கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. கலெக்ட் பண்ணி போய் அந்த பபிள்ஸில் போய் சேர்த்துக்கிட்டு இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. மேல் ஃபீமேல் 2 பேர் பண்ணிச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. மறுபடியும் வந்து சேர்ந்து பெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு. நிறைய எக்ஸ் வந்துச்சு. கிட்டத்தட்ட 500 எக்ஸ் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வந்துடும். எண்ணியெல்லாம் பார்க்க முடியாது. அந்தளவுக்கு இருந்துச்சு எனக்கு.
பார்த்தீங்கன்னா தெரியும் மேல் ஃபீமேல் ரெண்டும் வந்து எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. மறுபடியும் வந்து பெண்ட் ஆகுது பாருங்க. பெண்ட் ஆக ட்ரை பண்ணோம், கொஞ்ச நேரம் பெண்ட் ஆகாது அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டே 3 நான் 8:15 போல் இருக்கும். டே 3லேயே வந்து நைட்டு இருக்கும். அப்போ அதை பார்த்தீங்கன்னா வந்து ஃபீமேல் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் முடிச்சிடுச்சு. அது இல்லாமல் ஃபீமேல் போய் கீழே போய் உட்காந்துருச்சு பயந்துட்டு. அவ்வளோதான், இனிமேல் வந்து இந்த தொட்டியில் வந்து ஃபீமேலுக்கு வேலை கிடையாது. மேல் வந்து துரத்தி விட்ரும். இனிமேல் மேலே தான் ஃபுல்லாகவே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஃபீமேல் வந்து எக் போடுற வரலையும் தான். இப்போ எக் போட்டு முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏதாவது ஒரு இடத்துல ஓரமாக போய் ஹைட் ஆகி உட்காந்துக்குது. மறுபடியும் மேல் கூட வரல. அதுவும் நம்ம வயிறு ரொம்ப சுருங்கிடுச்சு. ஸோ அந்த ஃபீமேலை எடுத்தாச்சு. அந்த ஃபீமேலை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 20 ஆனால் நீங்கள் ஒரு மாதம் நச்சு ப்ரீடுக்கு விட்டுக்கலாம். அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். லைஃப் ஃபுட் வந்து நல்லா பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் வந்து நல்லா வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீமேல் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ மேல் மட்டும்தான் இந்த தொட்டியில் இருக்குது. இனிமேல் மேல் தான் எல்லாமே பார்த்துக்க போகுது. இப்போ எக்ஸ் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன் வீடியோவை. இந்த பபிள்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ் அப்படியே லைனாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. மேலேயும் அப்படியே மிதந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த இதில், அந்த பபிள்ஸில். இப்போ இதுக்கு தான் வந்து நமக்கு வந்து பபிள்ஸ் இப்போ கூட கொஞ்சமாக இருந்த போதும். நம்ம குட்டிங்களுக்கு தான் இந்த ஹேரேஷனுக்காக தான் நம்ம பபிள்ஸ் தேவைப்பட்டு. இப்போ அந்த இலையிலன்னா பார்த்தீங்கன்னா தெரியுங்க எவ்வளோ இருக்குது பாருங்கள். நம்ம வந்து தொட்டி இந்த டாப் ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் நான் ஏர் இருக்க மாதிரி இடத்துல ஃபேனுக்கு நேரம்லாம் ஆச்சு. அந்த பபிள்ஸ் வந்து உடைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து ஒரு ப்ராப்ளம் கிடையாது. மேல் மறுபடியும் கட்டிடும். நெக்ஸ்ட் வந்து பீட்டா ப்ரீடிங்கில் வந்து ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா லைவ் பிளான்ட் நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா வந்து நான் அது வந்து சர்ஃபேஸ்லேருந்து ஏர் ப்ரீத் பண்ணிக்குமேன்னு சொல்லலாம். பட் குட்டிங்களுக்கு வந்து ஒரு மாதம் கழிச்சு தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏர் ப்ரீத் பண்ண ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து ஏதாவது ஆக்சிஜன் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் லைவ் பிளான்ஸ் ஆட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட் தான் உங்களுக்கு. ஃப்ரைஸ் வந்து இன்னும் ஹேட்ச் ஆக ஆரம்பிக்கல. நான் அதுக்கு முன்னாடியே வந்து போட்டுட்டேன். அதனால வந்து எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஏதாவது ஒரு லைஃப் பிளான்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. அதுவே அந்த பீட்டா ஃப்ரைஸ்க்கு வந்து போதுமானது தான். இப்போ மேல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ஏதாவது ஷிஃப்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். அதனால ஒரு ப்ராப்ளமும் கிடையாது உங்களுக்கு. மேல் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க எக்ஸ் எல்லாம் வந்து எடுத்து மேலே வச்சுக்கிட்டே இருக்கு. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு இடத்துல எக் போட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல வந்து மாற்ற ஆரம்பிச்சிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டே 4 5:30 மணி 5:10 போல் இருக்கும். பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு வந்து இந்த குட்டியாக வந்து எனக்கு வச்சு தெரில. அந்த அளவுக்கு ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. இது ஃபஸ்ட் டைம் ப்ரீட் ஆகுறது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மேல் வந்து கலெக்ட் பண்ணது பாருங்க. அப்படியே மேலேருந்து கீழே உழுதா மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சு மேலே போகுது. இப்படியே பண்ணிக்கிட்டு சின்னதாக இது புதுசாக இருக்கேன்னு பார்த்தா அப்புறம் தான் ஃப்ரைஸ் வந்து ஹேட்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 24 ஹவர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஹேட்ச் ஆக ஆரம்பிச்சிடும். சம்டைம்ஸ் வந்து டெம்பரேச்சர் வந்து அதுக்கு சூட் ஆகலைன்னா ஒரு நாள், அதாவது 24 ஹவர்ஸ்ன்றது வந்து ஒரு 30 and 40 ஹவர்ஸ் ஒரு 2 நாள் கிட்டக்கு போல எடுத்துக்கும். அதனால் வந்து ஒரு ப்ராப்ளம் கிடையாது. டே 3 டே 4 வந்து ஹேட்ச் ஆகும். வந்து டே 4 இல்லைன்னு டே 5 இதுக்குள்ளார வந்து உங்களுக்கு ஹேட்ச் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ அழகாக அந்த ஹேட்ச் ஆகி கீழே வந்துட்டு இருக்கு பாருங்க. அந்த ஃப்ரைஸ் எல்லாம் கீழே பொத்துன்னு போய் விழுவோம். மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக அது பார்த்தீங்கன்னா தெரியும் மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சு போயிட்டே இருக்கும். ஒரு சிலதை வந்து கீழே விழுந்துடும். அதனால் எந்திரிக்க முடியாது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த மேல் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெதரை வந்து லேசாக அது தட்டி விட்டு அதை எல்லாம் மேலே எழுப்பிக்கிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் வாயிலையும் கலெக்ட் பண்ணிட்டு போய் வரைக்கும் அந்த வாயில் கலெக்ட் பண்ணுறது வந்து மேலே வந்து குட்டிங்களை சாப்பிட்டதுன்னு நினச்சிடாதீங்க. அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணாது. சாப்பிடுதுன்னு எக்கு போடும்போது சாப்பிட்டாருன்னா உண்டு. ஃப்ரைஸ் ஆனால் சாப்பிடாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பபுள்ஸில் வந்து அந்த ஃப்ரை அழகாக ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க. நிறைய ஃப்ரைஸ் வந்து ஒரு 10:30 மணி போல் இருக்கும் காலையில். டே 5 காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 10:30 மணி போல் இருக்கும். சில பேருக்கு டே 4 ஹேட்ச் ஆகிடும். சில பேருக்கு டே 5 ஆகும். அதனால ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஒரு சிலது டெம்பரேச்சர் வேரியன்ஸாக இருக்கும். இப்போ டே 6 ஃப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து மூமெண்ட் கொஞ்சம் இருக்குது. எனக்கு டே 7 தான் தெரியும் எப்படி இருக்கும்னு. இப்போ அப்பயும் வந்து மேல் நான் ரிமூவ் பண்ணல. டே 7 மேலே பண்ணிக்கலான்னு நான் விட்டுட்டேன். இப்போ அந்த லைஃப் பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரைஸ் வந்து உட்காந்துருக்கு. பபுள்ஸ்லேயே உட்காந்துருக்கு. இது டே 7 3:15 PM போல் இருக்கும். நீங்கள் இதே டைமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஃப்ரைஸ் எல்லாம் வந்து ஃப்ரீ ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் வந்து மேலே ரிமூவ் பண்ணிட்டேன். ஃப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரீ ஸ்விம் நல்லா வந்து தொட்டியில் வந்து நல்லா அது ஸ்விம் ஆகிட்டே இருக்கும். இது டே 7 9 PM நைட் எடுத்தது. இது நான் வந்து பிளான்ட்டை வந்து இன்னும் நல்லா வந்து அகற்றி விட்டுட்டேன். மேல் தான் ரிமூவ் பண்ணிட்டோமேன்னு. தொட்டி ஃபுல்லாக பிளான்ட் இருக்க மாதிரி இந்த பிளான்ட்ஸில் அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய புட்டிங்க வந்து அந்த பிளான்ட்ஸில் உட்காந்துருக்கு.